உறவுகளுக்கு வணக்கம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, வடை தான் செய்ய போகிறேன். மசால் வடை. ரொம்ப நாளாக வடை சாப்பிடணும்னு ஆசை. எனக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றது பிடிக்காது. சரி வீட்டிலையே செய்வோம் அப்படின்ட்டு ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு அதையே தண்ணியை வடித்து வச்சாச்சு. அது கூட சேர்த்துறக்காக வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பருப்பை அது கூட சேர்த்து அரைக்கணும். பருப்பை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப பருபருன்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சா எப்படி வருமோ அந்த அளவுக்கு ஒரு பதத்தில் நம்ம பருப்பை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்தியாச்சு. இதையே வந்து நம்ம அப்படியே அமுத்தி மல்லி இலை, வெங்காயம் இது மட்டும் போட்டால் போதும். மற்ற பொருள்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே சேர்த்தியாச்சு. அதனால் இதையை நல்லா பிசைஞ்சு உப்பெல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அமுத்தி அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறமா எடுத்து ஒரு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடை வந்து ஒரே சைஸில் வரும். நம்ம அப்பப்போ உருட்டி தட்டி போடுறது வந்து ஒரே சைஸ் வராது. அதனால் அப்புறம் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு நம்ம தட்டி வச்சுக்கிற வடையை போட்டு எடுத்து திருப்பி விட்டு நல்லா வெந்த பின்னாடி எடுத்தோம்னா வடை ரெடி. அதாவது ரொம்ப வேகமாக வச்சா கரிஞ்சு போயிடும், ரொம்ப குறைவாக வச்சாலும் வேகாது. மீடியம் இதில் வச்சு நீங்கள் வடையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே இந்த வடை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது போல் வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு